இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நான் வந்து ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு விசில் வந்தாலே போதும், நல்லா வெந்துடும் பாசிப்பருப்பு குழைய. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் ரவையும் அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். நெய் நல்லா வறுபட்டு வாசம் வரும். அப்போது நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அதோடு கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ஏற்கனவே லேசாக வறுத்து தான் நான் வச்சுருப்பேன், அதனால் நான் அப்படியே போட்டு வேக வச்சுக்கிட்டேன். நீங்கள் வேணால் வறுத்துக்கோங்க. அதே போல் நான் வந்து வெல்லம் ஏற்கனவே தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் கொதிக்க விட்டு ஃப்ரிட்ஜில் எப்பயுமே வச்சுருப்பேன். அதனால் நான் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை கப் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா அல்வா பதத்துக்கு வரணும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இது செய்கிறதுக்கு, ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம. அப்பப்போ கொஞ்சம் நெய் வந்து சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நெய்யெல்லாம் கூட தேவைப்படாது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்குறேன் இதில். நீங்களும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்.